வணக்கம் நண்பர்களே. இது இந்த குகையுடைய 3வது பகுதி. ஏன் இந்த குகையை பற்றி தொடர்ந்து போட்டுட்டுருக்குறோம் அப்படின்னா, இயற்கையுடைய அழகை ரசிக்கிறதுக்கு தாங்க. இயற்கை எப்படியெல்லாம் தன்னைத்தானே செதுக்கிட்டு அழகாக இருக்குது. எவ்வளவு தான் நம்ம செயற்கையாக பல அழகான இடங்களை உருவாக்கினாலும் இயற்கையோட போட்டி போட நம்மளால் முடியாதுங்க. அதுபோல தான் இது 300-400 அடி பாறைகளுக்கு அடியில் இவ்வளவு அழகான ஒரு குகைகளை நீங்கள் உருவாக்க முடியுமா? செயற்கையாக நீங்கள் உருவாக்கினாலும் அந்த குகைகள் இந்த இயற்கையாக அழகாக நீரோட்டத்தால் உருவான குகைக்கு ஈடாகவே ஆகாதுங்க. அவ்வளவு அழகான குகைங்க இதெல்லாம். இதில் வளைவு நெளிவு அதனுடைய சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக அழகழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வளைந்து வளைந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த இயற்கை ஒரு இடத்துல இருட்டாகவும் இன்னொரு இடத்துல அதனுடைய வெளிச்சம் வரும்போதும் அந்த அழகை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு அழகாக இருக்குங்க.